श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். அடுத்தது 7வது அத்தியாயத்தில் 22வது ஸ்லோகம். சதயா ஸ்ரத்தையா யுக்தஸ் தஸ்யாராதனமீஹதே லபதே ச ததः காமான் மயைவ விஹிதான் ஹீதான். சதயா ஸ்ரத்தையா யுக்தः தஸ்யாராதனமீஹதே லபதே ச ததः காமான் மயைவ விஹிதான் ஹீதான். இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், போன ஸ்லோகத்தோட தொடர்பு தான். அதாவது எவனவன் எந்தெந்த மூர்த்தியை ஸ்ரத்தையுடன் வழிபடுகிறானோ அந்த ஸ்ரத்தையிலேயே அதனை என்ன பண்ணுறார், அவனவனுக்கு அந்த ஸ்ரத்தையையே அசையாமல் இருக்குமாறு, அசையாமல் அதிலேயே இருக்கிறதுக்கு நான் அனுகிரகம் பண்ணுறேன், நானே அனுகிரகம் பண்ணுறேன் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். அடுத்தது அது என்னது, ஜென்மாந்தரார்ச்சித என்னது சம்ஸ்கார விசேஷம். அதனால் அவனுக்கு அதுபோல குணாதிசயங்கள் இந்த ஜென்மத்திலையும் இருக்குது. அதனோட தொடர்ச்சியாக பெருமாள் இந்த ஸ்லோகத்தை என்ன சொல்கிறார், சஹா சதயா அதுபோல ஸ்ரத்தையா அந்த ஸ்ரத்தையுடன் கூடியவனாய், தஸ்யஹா அந்த மூர்த்தியின் ஆராதனத்தை அந்த மூர்த்தியின் வழிபாட்டை விரும்பி செய்கிறான். அதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டால், அதிலின்று மயா என்னாலேயே விஹிதான் அளிக்கப்பட்ட, ஏன்னு சொன்னால் சர்வாந்தர்யாமி இதர தேவதாந்தரங்களுக்கும் அந்தர்யாமி ஸ்ரீமன் நாராயணன் தான். அந்த இதர தேவதாந்தரங்களை பூசிக்கும் பொழுது அந்த தேவதைகளை கேட்டு என்ன கேட்டுக்கிறான், அங்கே கேட்டு ஏதோ வாங்கிக்கிறான், என்னமோ கேட்குறான் அப்படின்னு வைங்களேன். அந்த என்ன கேட்குறதா இருந்தாலும் அந்த தேவதைகளுக்கும் பெருமாள் தான் கொடுக்குறான்றதுனால என்னாலேயே அளிக்கப்பட்ட அந்த காமான் அத்தகைய ஆசைகளை நிச்சயமாக லபத்தே அடைகின்றான். இப்போது இது சாதாரணமாக இதை நம்ம இப்படி தான் புரிஞ்சுக்கணும். எந்த தேவதைகளை தொழுதாலும் அந்த தேவதைகள் என்ன கொடுக்காது, மோட்சம் கொடுக்காது. இங்கே இருக்கிற லோகாந்தரத்தில் இருக்கக்கூடிய சில செயல்களை தரும், சிலதெல்லாம் பண்ணி கொடுக்கும். அப்படின்னா அதுக்கு ஏற்ப என்ன செய்யணும், அதுக்கு உண்டான பூஜனைகளும் ஆராதனங்களும் வழிபாட்டு முறையும் அனுசரித்து செய்ய வேண்டும். அப்படி அந்த தேவதைகளுக்கு அதுபோல் ஒரு பலம், அதுபோல் ஒரு சக்தி கொடுத்துருக்காருன்னு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த சக்தியே பெருமாள் கொடுத்தது தான். ஏன்னா அவளுக்கும் அந்தர்யாமி ஸ்ரீமன் நாராயணன் தான். அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்ரீமன் நாராயணன் கொடுக்கப்பட்டது. அத்தகைய ஆசைகள் என்ன, காமான் லபத்தே, அங்கே கேட்டு அங்கேருந்து வாங்கிக்கிறான். ஆனால் அங்கேருந்து வாங்கிக்கிறது என்னால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க சொல்கிறார் பெருமாள். அதனால் என்ன ஆகணும், விஹிதான் ஹீதான். விஹிதான் என்ன சொன்னால் பதம் எப்படி பிடிக்கணும், விஹிதான் ஹிதான் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஆனால் அப்படி இல்லை, புஸ்தகத்தில் பார்க்கும்போது விஹிதான் ஹீதான் அப்படின்னு சொன்னால் விஹிதான் என்னப்பட்ட அளிக்கப்பட்டது, தன்னால் அளிக்கப்பட்டதை தான் அந்த காமான் ஆசைகளை ஹி நிச்சயமாக லபத்தே நிச்சயமாக அடைகிறான் அப்படின்னு. அதற்கு என்ன கேட்டால், பொருள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் சம்ஸ்கிருதத்தோட இலக்கணம் பிரகாரம் இலக்கணத்தில் விஹிதான் ஹீதான் அப்படின்னு சொல்லி பொண்ணும்பொழுது அது இதுபோல் விஹிதான் பெருமாளாலே அளிக்கப்பட்ட அந்த பலன்களினால் இந்த காமம் என்ன ஆசை, அந்த பெருமாளுக்கிட்ட அந்த இதர தேவதாந்தரங்கள்கிட்ட என்ன கேட்டானோ அதன் மூலமாக இவனுக்கு அடைகிறான் லபத்தே அப்படின்னு சொல்கிறார். எங்கே போனாலும் எந்த தெய்வத்தை போட்டு கேட்டாலும் எந்த தெய்வத்தோட லைனில் நின்றாலும் அந்த லைன்கிட்ட இருக்கிறது என்ன, அந்த தெய்வத்திற்கும் அந்தர்யாமி. ஏன்னா நம்ம முதல்லையே 11வது அத்தியாயம்லாம் படிச்சுட்டோம். விஸ்வரூப தர்சன யோகமும் பெருமாளோட விபூதி யோகமும் முதல்லையே படிச்சுட்டோம். அப்போ பெருமாள் ஏற்கனவே சொல்லிட்டார், எங்கெல்லாம் நான் இருக்கேன், எந்த இடத்துலாம் வியாபித்து இருக்கிறேன், எந்த இடத்துலலாம் சரியான அளவுக்கு நமக்கு தெரியும், எங்கே கூப்பிட்டா என்னுடைய பேர் அங்கே தான் கேட்கும்,
அப்படின்னு அதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லி நம்ம விபூதி யோகத்தையும் விஸ்வரூப தரிசன யோகத்தையும் நன்னா படிச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது அதை எதுக்கு இப்போ 9லேருந்து வரிசையாக அந்த பக்கம் படித்தோம்னு கேட்டால் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். விஹிதான் ஹிதான், ஹிதான் இல்லை விஹிதான் ஹி தான் அப்படின்னு சொன்னால் அத்தகைய ஆசைகளை விருப்பப்பட்டு செய்தவற்றை நிச்சயமாக அடைகிறான். அந்த இதர தேவதாந்தரங்களுக்கும் அத்தகைய சக்தியை கொடுத்தது தன்னுடைய அதுதான் அப்படின்னு பெருமாள் அங்கே சொல்கிறார். இதனால் எங்கே போய் ஒரு தெய்வத்தை கேட்டாலும் அந்த தெய்வத்துக்கிட்ட இருக்கிற சிறப்பான சக்திகள் ஸ்ரீமன் நாராயணனாலே அளிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம புரிஞ்சுடணும். முதல்ல இங்கேயே தான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு பாசுரம் நம்மாழ்வார் கூட என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு கேட்டால், அவரவர் தமதமது அறிவறி வகை வகை அவரவர் இடையவர் அடைய நின்றனரே. அடைவர்கள் அவரவர் இறையவர் அடைவார்கள். என்ன அவாவாளுக்கு தகுந்தா போல பெருமாளை பார்த்துப்பா, அவாவாளுக்கு தகுந்தா போல இறைவனுடைய திருவடியை பற்றி கொள்வார்கள். அவரவர் தமதமர் அறிவறி வகை வகை அவரவர் இறையவர் என வடிவரவர்கள் அவர் என்ன பண்ணுவார், அப்படி போல் அவருடைய திருவடியை அடைய வேண்டும். எப்படி தனக்கென்ன அவரோட லிமிட்டேஷன்ஸ்க்கு என்ன புரியுமோ அவளுக்கு என்ன கேட்டுக்க முடியுமோ அதுபோல் நம்ம என்ன பண்ணிக்கணும், புரிஞ்சிக்க முடியும். அப்படி தான் அவளால் புரிஞ்சிக்க முடியும். சிலவாளுக்கு கிருஷ்ண தத்துவம், கிருஷ்ணருக்கு ஒரு உருவம் வரையணும். நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். பெரிய கிருஷ்ணரை எப்படியெல்லாமோ பார்த்துருக்கோம். கோபாலகிருஷ்ணன், ஆலயில கிருஷ்ணன் நிறைய பார்க்குறோம். நூற்றுக்கணக்கான சித்திரங்களே வரைந்திருக்கதே பார்த்துருக்கோம். சில சமயம் அது ஆயிரக்கணக்காக கூட இருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு. ஆனால் கிருஷ்ண பக்தி அதுக்கு ஒரு படம் வரைய முடியுமா? கிருஷ்ண பக்தின்றது ஒரு குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட். தட் கேன் நாட் பி. என்ன குவாலிட்டின்னு சொன்னால் குவாலிட்டியை பற்றி நம்ம நம்பரில் சொல்லலாம், எழுத்தில் சொல்லலாம். அதுக்கு ஒரு உருவம் கொடுக்க முடியுமா? முடியாது. ஆனால் அதுக்கு ஒரு உருவம் கொடுக்கணும்னு சொன்னால் அது நம்மாழ்வாரை என்ன பண்ணணும், அப்படியே மனசுக்குள்ளே வாங்கிண்டா, அவருடைய திரு உருவை மனசில் வாங்கிண்டா அதுதான் கிருஷ்ண பக்தி. அதுபோல் இருக்கிறதுனால தான் எத்தனை எல்லாருக்கும் அந்த போல் இன்டெப்த்து வருமானு கேட்டால் அவரவர் தமதமது அறிவறி வகை வகை அவளால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு தான் அவளால் அந்த பக்தியை வளர்த்துக்க முடியும். சர்வாபி தேவதாக மமைவ மூர்த்தையாக என்ன ததரானபி அனபி வஸ்து என்ன மம ஆராதனமேவ தத்தத் பல ததாமபி அகமேவ. என்ன கிடைக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளால் எவ்வளோ தூரம் முயற்சி பண்ணி அதை புரிஞ்சிக்க முடியுமோ அந்த தத்துவங்களை, அதற்கு ஏற்பதான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அந்த அனுபவங்கள் கட்டும். தத்தத் பலம் ததாபை அகமேவச்ச. நமக்கு என்ன கிடைக்குமோ அதுபோல தான் அதை உணர்ந்து கொள்ள முடியும். அதற்கும் அந்த ஒரு கண்டெய்னர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கண்டெய்னரில் அது 100 ml பிடிக்கும். 100 ml சின்ன பாத்திரம், ஒரு நம்ம சாதாரண தீர்த்த பாத்திரம் சாப்பிட்ற மாதிரி மோஸ்ட் தீர்த்த பாத்திரத்தில் 250 ml ஜலம் பிடிக்கும் தீர்த்தம். அப்படின்னா நம்மளுக்கு சாமர்த்தியம் இருந்தால் அந்த 250 mlக்கு பால் ஊற்றி வைக்கலாம். அப்புறம் திருக்கண்ணமுது பெருமாளுக்கு அமுது சமர்ப்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த திருக்கண்ணமுதை அதில் குத்தி வைக்கலாம். இல்லைன்னா எண்ணெய் குத்தி வைக்கலாம். எந்த எண்ணெய் வேணால், தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் அப்படி குத்தி வைக்கலாம். அந்த கண்டெய்னரோட அளவு அவ்வளோதானே, வச்சிருக்கிற பாத்திரத்தோட அளவு அவ்வளோதான். அதில் இருக்கிற கண்டென்ட்ஸ் என்ன இருக்குது, லிக்விடு தான் வச்சுக்க முடியும். அப்படின்னு சொன்னால் எண்ணெய், பால், பெருமாள் தீர்த்தம் அது மாதிரி ஏதாவது திருக்கண்ணமது வச்சுக்கலாம். இல்லை எல்லாத்தையும் நல்லா அலம்பிட்டோம், அது முழுக்க என்ன பண்ணலாம், 200 கிராம் பாதாம் பருப்பு அதுபோல் இன்னும் கொஞ்சம் வசதியாக சாமான் வச்சுக்கலாம். ஆனால் கண்டெய்னரோட அளவு மாறுமா? நீ பெரிய சாமான் வசதியாக ஒரு சாமான் வாங்கி வந்திருக்க, பெருமாள் தீர்த்தம் ஆசிரமத்துக்கு போய் பாதுகா தீர்த்தம் வாங்கிக்கிறோம்னு சொன்னால் அதில் காலுக்கு தான் இருக்கும். அவ்வளோ நம்மளுக்கு 250 தீர்த்தமும் கிடைக்காது, ஒரு 50 mlக்கும் குறைவாக தான் கிடைக்கும். ஈவன் த கண்டெய்னர் இஸ் பிக், அதனோட குவாலிட்டி இருக்கே அது ரொம்ப சிறப்பு தான். அது நம்ம என்ன கொள்ளுமோ அதான் கொள்ளும், நம்மளால் என்ன பறிக்குமோ அதான் பறிக்க முடியும். அதுபோல் அதனால தான் நம்மாழ்வார் என்ன சொல்கிறார், அவரவர் தமதமது அறிவறி வகை வகை. நம்மளால் எவ்வளோ கொள்ள முடியுமோ அந்த அமுதம் இருக்கே கிருஷ்ண பக்தின்றதை நம்மளால் எவ்வளோ கொள்ள முடியுமோ அவ்வளோதான் கொண்டுக்க முடியும். அதுக்கு மேலே மொண்டுண்டா கூட அதில் நிற்காது. இட் கிளட்ஸ் என்ன பண்ண, இட் ஓவர்ஃப்ளோட், இட் ஸ்லிப்ஸ் அவுட், இட் ஸ்பில்ஸ் அவுட், அப்படி ஆகிடும். அதனால் பெருமாளை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த இதர தேவதாந்தரங்களை புரிஞ்சுட்டாலும் அந்த ஆசைகளை அடைவதற்கு
அதற்கும் ஸ்ரீகிருஷ்ணருடைய அனுகிரகம், சர்வாந்தரியாமியாக இருக்கிற வாசுதேவா அவருடைய அனுகிரகம் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதையும் பெருமாளே நடத்தி கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்பியம் நமஹ.